ஓலைச்சுவடி உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். அனைத்து தமிழ் நெஞ்சங்களுக்கும் அன்பான வணக்கம். அஸ்வினி, மகம், மூலம் ஆகிய நட்சத்திரங்கள் கேதுவின் ஆதிக்கத்தால் பிறந்தவர்கள்தான். இவர்கள் கடந்த கால கர்ம வினைகளுடைய பாத்திரமாகத்தான் பிறந்திருப்பீர்கள். பொதுவாக பிற நட்சத்திரங்களில் பிறக்கிறவர்கள் அனுபவிக்கும் உலக சுகங்கள் மற்றும் அவ்வளவு எளிதில் இவர்களுக்கு கிடைக்காது. இவர்களுடைய வாக்கும் நடவடிக்கைகளும் புரியாத புதிராகத்தான் இருக்கும். பெரும்பாலானவர்களுடைய வாழ்க்கை இவர்களுடைய நாவின் நுனியில் சிதிலமடையும் என்பதுதான் பெரிய உண்மை. இவர்களுக்கு அதிபதியான கேதுவின் உடலமைப்பு பாம்பின் உடலும் மனித தலையுமாகத்தான் இருக்கும். எப்படியோ கிட்டத்தட்ட அப்படியேதான் இந்த அஸ்வினி, மகம், மூலம் நட்சத்திரக்காரர்களும். மட்டுமல்ல, அவர்கள் பிறக்கும் போதே குடும்பத்தில் பிரச்சனையை உண்டு பண்ணிக்கிட்டு தான் பிறப்பார்கள். சில குடும்பங்கள் அவர்களுடைய அப்பா அம்மா இருவரும் பிரிந்து போகிறதாகவும், ஒரு சில சந்தர்ப்பங்களில் யாராவது ஒருவர் தவறுகிறதாகவும் காணப்படுகிறது உண்டு. மகம் ஜெகத்தை ஆளும், ஆணி மூலம் அரசாளும், பின் மூலம் நிர்மூலம் என்ப பழமொழிகள் நீங்கள் கேட்டிருப்பீங்கள். என்னென்ன சொன்னாலும் இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எந்த விஷயத்திலும் தனக்கென ஒரு சாம்ராஜ்யத்தை படுத்துயர்த்தி அதுக்குள் தனிக்கென சில வழிமுறைகள், சில சட்டங்கள் வகுத்து கொண்டு யாருக்கும் அடங்காமல் கட்டுப்படாமல் தான் நினைத்ததே சரி என்றும் தான் பிடித்த முயலுக்கு 3 கொம்பு என்றும் அடம் பிடிப்பவர்கள்தான் இவர்கள். இதுவே இவர்களுடைய வாழ்க்கை தலைகீழாக போகிறதுக்கும் ஸ்திரத்தன்மை இல்லாதாகிறதுக்கும் காரணமே. ஆகையால் இவர்களுடைய குடும்ப வாழ்க்கை வெறும் பூஜ்யமாக போய்விடுகிறது. அதுவும் மக நட்சத்திரத்தின குடும்ப வாழ்க்கை சரிவராது என்று நம் கிராமத்தில் சொல்கிறது வழக்கம். முன்னோர்கள் அவர்களுடைய அனுபவத்தின்படி உருவாக்குனதுதான் பழமொழிகள். மகன் நட்சத்திரம் என்பது சிம்ம ராசியில் அடங்கியதுதான். சிம்ம ராசியின் ராசிநாதன் சூரியன் தான். ஆகையால் இந்த நட்சத்திரத்தின் பேச்சும் செயலும் நெருப்பும் தந்திரமும் கலந்திருக்கும். இது சில நேரம் ஒரு தேசத்தை ஆட்சி செய்கிறதுக்கோ அரசனாக இருக்கிறதுக்கோ ஆட்சி செய்கிறதுக்கோ சரியாகத்தான் அமையும். ஆனாலும் குடும்பம் நடத்த இது சரி வராது. அப்படி குடும்பம் நடத்தும், இனி குடும்பம் நடத்துறதுக்காக திருமணம் செய்ய போகும் மகன் நட்சத்திரக்காரர்களை குறித்து தான் இன்று பேசப்போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருடங்களுக்கு முன்பு கண்டக சனி ஆரம்பித்து விட்டது. தற்போது அஷ்டம சனியின் பிடியில்தான் இருக்கிறீர்கள். ஆயதினால் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தற்போது உங்கள் வாழ்க்கை உங்கள் கட்டுப்பாட்டில் இல்லை என்றுதான் சொல்ல வேண்டியது. அதிலும் தற்போது கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகள், ஆண் பெண் இருபாலரும் நீங்கள் உங்கள் கல்லூரி வாழ்க்கையில் நுழைந்ததே கண்டக சனியில் அல்லது அஷ்டம சனியில் தான் என்று கூறிவிடலாம். அதாவது 2023 முதல் உங்களுக்கு கண்டக சனிதான். தற்போது நீங்கள் உங்கள் உயிருக்கும் மேலாக நேசிக்கிற அல்லது காதலிக்கிற உங்கள் இணை பிரியா உயிர்கள் உங்களது வாழ்க்கைக்கு உதவாது என்று சொல்கிறதில் நான் ரொம்ப வருத்தப்படுகிறேன். காரணம், கண்டக சனி, அஷ்டம சனி ஆகிய சனியின் பிடியில் இருக்கும்போது உங்கள் வாழ்க்கையில் வருகிற பந்தங்கள், நட்புகள், காதல் ஆகியவை உண்மையான மனிதர்களாக வாய்ப்புகள் இல்லை. ஆயதினால் நீங்கள் உங்கள் காதலோ அல்லது மற்ற பந்தங்களோ வாழ்க்கை துணையாக மாற்றுவதற்கு முடிவெடுத்து விட்டீர்கள் என்றால் அது உங்களுக்கு சந்தோஷத்தை அளிக்காது. தற்போதைய சூழ்நிலையில் சிம்மராசி, மகன் நட்சத்திரத்தில் பிறந்த மாணவ மாணவிகள் உங்கள் வாழ்க்கையில் காதல் இனிப்பை நுகர்ந்துட்டு தான் இருக்கிறீர்கள். அதுவும் 17 முதல் 28 வயசுக்குட்பட்ட மகம் நட்சத்திரக்காரர்கள். ஜோதிடன் என்ற நிலையில் சொல்ல வேண்டிய விஷயம் நான் சொல்லிவிட்டேன். இனிமேல் உங்கள் விருப்பம். உங்களிடம் கூறி எந்த பிரயோஜனமும் இல்லை என்று எனக்கும் தெரியும், ஜோதிடம் தெரிந்த எல்லோருக்கும் தெரியும். ஆனாலும் நீங்கள் தற்போது தேர்ந்தெடுத்திருக்கும் உங்கள் காதலன் அல்லது காதலி உங்களுக்கு உங்கள் வாழ்க்கைக்கு தகுந்தவர் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம், தற்போது நீங்கள் அணுகும் உங்கள் காதல் உங்கள் முழு வாழ்க்கையையும் புரட்டி போடும் என்பதில் யாதொருவித சந்தேகமும் இல்லை. படிப்பை மறந்து காதல்தான் வாழ்க்கை என்று சுற்றுவர்களும் அநேகம்தான். எல்லாம் சனி பகவானின் விளையாட்டு. தற்போது திருமணமாகி
1, 2, 3 வருடங்களாகிய சிம்மராசி மகம் நட்சத்திரக்காரர்கள் கோர்ட்டு கேஸு என்று அலைந்து டைவர்ஷனாகி காத்திருப்பவர்களும் அநேகம்தான். திருமணம் ஆன பிறகு இரகசியமாக காதல் வைத்து வாழ்க்கையை தொலைத்தவர்களும் அதிகம்தான். நான் முன்னாடி கூறியது போல் மகம் நட்சத்திரத்தில் பிறக்கிறதே முஜ்ஜன்ம கர்ம வினைதான். ஆயதினால் தற்போது கல்லூரியில் படித்து முடித்து வேலைக்கு போகும் அனைத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் சொல்ல வேண்டியது ஒன்றுதான். நீங்கள் தற்போது பார்க்கிறது கிடையாது வாழ்க்கை, அது பொய்யானது. தற்போது இந்த பொய்யே உங்களால் உணர முடியாது. காரணம், நீங்கள் சனியின் பிடியில் சிக்கி இருக்கிறீர்கள். ஆயதினால் திருந்தி நல்ல முடிவெடுங்கள், அனைத்தும் நன்றாக இருக்கும். மட்டுமல்ல, காதலிக்கிற நேரத்தில் நீங்கள் எடுத்த ஃபோட்டோ மற்றும் வீடியோக்கள் வரும் காலத்தில் உங்கள் வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வராத விதம் பத்திரப்படுத்துங்கள். காலம் கலியுகம் என்று புரிந்து நடந்துக்கோங்கள். இங்கே சொந்தம், பந்தம், வாக்கு, அன்பு, காதல், நட்பு என்று அனைத்துக்கும் மதிப்பில்லை. ஒவ்வொருவருடையும் ஆசைகளுக்கு மட்டும்தான் இங்கு மதிப்பு. இந்த மாதிரி சுயநலத்திற்கு அடமானம் வைக்காதீர்கள் உங்கள் பொன்னான வாழ்க்கை. அனைத்து மகம் நட்சத்திரக்காரர்களுக்கும் நல்லது மட்டும் வரட்டும் என்று வேண்டிக்கிட்டு உங்கள் ஓலைச்சுவடி. நன்றி.